Arithmetic subdivision exercise number 1.5 So போன கணக்குல பார்த்த மாதிரி LHS ஹெட்டிங் போட்டுக்கிறோம் LHS ல பிராக்கெட் என்ன வருதோ அது கண்டுபிடிக்கணும் நம்ம f composite g by f of g of x அப்ப f g of x ன்றது 2x அப்ப ரெஃபருக்கு நான் புரியறதுக்காக f g ன்னு போட்டுட்டு f வந்து x2 g வந்து 2x ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற x க்கு பதிலா செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லா கொண்டு வந்து போறோம் நம்ம அப்ப 2x இந்த x க்கு பதிலா 2x போறோம் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இப்ப 2x ஹோல் ஸ்கொயர் சொல்லும்போது இங்க நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்குறது அர்த்தம் இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 வந்துரும் x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் இது வந்து எதோட ஆன்சர் f composite g ஓட ஆன்சர் பக்கத்துல h போடணும் f composite g composite h f composite g h of x ன்றது h of x சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெஃபர்ல எழுதுங்க எப்படி போடலாம் அப்படின்றது f composite g ன்றது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பக்கத்துல h f composite g ன்றது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4x ஸ்கொயர் h ன்றது x + 4 சரிங்களா அப்ப இந்த x க்கு பதிலா இது ஃபுல்லா கொண்டு வந்து போட போறோம் அப்ப இந்த x க்கு முன்னாடி ஒரு மல்டிப்ளிகேஷன்ல 4 இருக்கு பெருக்கல்ல 4 இருக்கு பவர் 2 இருக்கு அப்ப 4 * x + 4 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி வைக்கலாம் இல்ல அப்படியே வச்சுட்டு நம்ம ஆன்சர் சொல்லலாம் சரிங்களா எக்ஸ்பாண்ட் பண்ணி சொல்லலாம் இல்ல அப்படியே வச்சு நம்ம ஆன்சர் சொல்லலாம் நான் அப்படியே வச்சுக்கிறேன் எக்ஸ்பாண்ட் பண்ணியே சொல்லலாம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்க்கலாம் RHS ஹெட்டிங் போட்டுருக்கேன் இதுல என்ன பிராக்கெட் இருக்கு G composite H ன்னு இருக்கு G of H of x இப்ப G of H of x ன்றது x + 4 இப்ப G H G ன்றது 2x H ன்றது x + 4 இந்த x எடுத்துட்டு அந்த பிராக்கெட் ஃபுல்லா போட போறோம் இப்ப 2 x + 4 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர்ல x க்கு பதிலா x + 4 2 x + 4 வேற ஒண்ணும் இல்ல பாருங்க இந்த x எடுத்துட்டு அந்த பிராக்கெட் போடுறோம் ஃப்ரண்ட்ல ஒரு 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கறதால பிராக்கெட் போட்டுக்கிறோம் இது வந்து G composite H ஓட ஆன்சர் இப்போ RHS ஃபுல்லா இது வந்து LHS ஃபுல்லா LHS = இங்க RHS ஃபுல்லா பார்க்கறோம் என்னது F composite G composite H இப்போ பாத்தீங்கன்னாக்கா CF of G composite H G of H of x இப்போ ரெஃபர்ல F G composite H மைண்ட்ல தெளிவா எழுதிக்கங்க இது நல்லா பிராக்டீஸ் ஆகும்போது இந்த ஸ்டெப்ஸ் தேவையே இல்லை F ன்றது x2 G composite H க்கோட ஆன்சர் வந்து இங்க போட்டுருக்கோம் 2 * x + 4 இது ஃபுல்லாவே எதுக்கு பதிலா போடணுங்க இந்த x க்கு பதிலா போடணும் சோ அப்ப அந்த x ஐ எடுத்துட்டு 2 * x + 4 போடணும் ஏற்கனவே இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு இங்க ஸ்கொயர் இருக்குனா நாம ஒரு பிராக்கெட் போடுவோம் சரிங்களா ஏற்கனவே இங்க ஒரு பிராக்கெட் மல்டிப்ளைல இருக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் இருக்குதுனால நாம ஒரு பிராக்கெட் போடுறோம் அப்ப ரெண்டு பிராக்கெட் இருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த சிம்பிள் என்னன்னு அர்த்தம் மல்டிப்ளைன்னு அர்த்தம் ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி இப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் வந்து இந்த பிராக்கெட்டுக்கும் உண்டு இந்த 2 க்கும் உண்டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பண்ணா ஹோல் ஸ்கொயர் போட்டுறணும் இது ஆன்சர் வந்து பாருங்க எக்ஸ்பாண்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது எக்ஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே நான் சொல்லிறேன் ரெண்டுமே எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படியே நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம் from 1 and 2 தமிழ்ல இருந்தா 1 மற்றும் 2 ல் இருந்து from 1 and 2 LHS = RHS அதுனா LHS RHS இதான் F composite G composite H is equal to F composite G composite H ஏன்னா
நிறுவப்பட்டது. இங்கிலீஷில் எழுதும்போது ஹென்ஸு ப்ரூவ்டு, ஹென்ஸு ப்ரூவ்டுன்னு எழுதலாம், ஹென்ஸு ஷோவ்டுன்னு எழுதலாம். ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் இப்படி தான் போடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.